கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த போற நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே ஒரு விஷயம் நாம் அப்படியாய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய மனவர்ஷினாலின் கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து தேவைகளை சந்தித்து பராமரித்து வழியெடுத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலவெளியிலே தெய்வ வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய வேத வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்களுடைய இதயத்தில் விதைத்து பலன் தர கிருபை செய்வீராக. தெய்வ வார்த்தையை விசுவாசிக்க கை கொள்ள ஆண்டவரே அதன்படி நடக்க அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்க. எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் அந்த காலவெளியில எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவரே எங்களோடு இடைவிடுவீராக. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தியானிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 2 வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் Chapter 31 verse 2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லெயேலை பேர் சொல்லி அழைத்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரம் விவதமாய் துவங்குகிறது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லெயேலை பேர் சொல்லி அழைத்து என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆஸ்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், யூதாவின் கோத்திரம் என்று சொல்லி ஒரு விசேஷமான கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஆண்டவர் ஆட்களை வேறுபிரித்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்துகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் யூதாவின் கோத்திரத்தில் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்று சொல்லி இந்த வார்த்தை விதமா இந்த வசனத்துல காணப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த காலவேளையில ஆண்டவர் யூதா கோத்திரத்தை விசேஷப்படுத்தி வேதத்துல சொல்லி இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரும் எந்த கோத்திரத்துல பிறந்தாருன்னா யூதா கோத்திரத்துல என்ன பண்ணாரு? யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லி, ராஜ சிங்கம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பல நாமங்கள்ல ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. யூதா கோத்திரம் இருக்கிற எல்லா கோத்திரங்களும் விசேஷமான கோத்திரமா இருக்கிறது. 12 கோத்திரங்களும் யாக்கோபுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டாலும் யூதா கோத்திரத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்கள்ல யூதா கோத்திரத்தாராய், ஆவிக்குரிய யூதா கோத்திரத்தாராய் காணப்பட வேண்டும். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்களை துதிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த யாத்ராம புஸ்தகத்துல யூதா கோத்திரருக்கு கொடுத்தது போல இந்த காலவேளையில இதை விசுவாசிக்கிற, கை கொள்ளுகிற, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சபைக்கு எல்லா விசுவாசிங்க வர்றாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பல இன, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுல ஆண்டவர் யாரை அதிகமாய் தெரிந்து கொள்வார் என்றால், ஆண்டவரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கிற ஆட்களை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் யூதா கோத்திரத்தில் பிறந்தவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் யூதா கோத்திரத்தார் செய்த காரியங்களை நாம் செய்யும் போது நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில யூத கோத்திரத்தாராய் மாற்றப்படுகிறோம், அல்லது தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு 4 ஆசீர்வாதங்களை முதலாவது அந்த 2ஆம் வசனத்திலே பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லெயேலை என்ன பண்ண? பெயர் சொல்லி அழைத்து. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பல வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்று சொல்லி இந்த பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம்.
அதை வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் சிலரை மாத்திரம் பெயர் சொல்லி அழைக்கிறார், ஏன் ஆண்டவர் அந்த பெயர் சொல்லி அழைக்கிறதுல மேன்மைப்படுத்துகிறார் என்றால், அப்படியே தியானிச்சு பார்க்கும்போது எல்லாரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன் குறித்திருக்கிறார், எப்பொழுது நம்மை பெயர் சொல்லி அழைப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தரை யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா, பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஊழியத்திலா இருக்கட்டும், சபையிலா இருக்கட்டும், பலருக்கு என்னன்னா என் பேரை ஆண்டவர் சொல்லி அழைக்கணும், அதுதான் ஒரு உறுதி, என்னை ஆண்டவர் அழைக்கணும். உலக ஜனங்க ஊழியக்காரங்க அழைக்கிறது வேற, கர்த்தர் என்னை அழைக்கணும் என்று சொல்லி அநேகர் அதுல விருப்பமுடையவராய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களுக்காய் ஆண்டவர் பெசலையேல் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரா, பெயர் சொல்லி அழைக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்மையும் ஆண்டவர் நம்ம இருக்கிற பகுதியில, சபையில, நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல பெயர் சொல்லி அழைக்க நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டால் போதும். எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கணும். மற்றவங்க பார்க்கறாங்களோ இல்லையோ, அதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி. அப்ப ஆண்டவர் துதிக்கிற ஆட்களை தரம் பிரித்து வேறு பிரித்து அவர்களை அந்த கூட்டத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அபிஷேகித்து ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த சபைக்கு வருகிற நாம், நமக்கு பல்வேறு திறமைகள், தாளந்துகள், பிரசங்க வரங்கள், பாடல் வரங்கள் இருந்தாலும் துதிக்கிறதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார், முக்கியப்படுத்துகிறார். துதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நல்லா முழு உள்ளத்தோடு சபையிலையும் வீட்டிலையும் நம்ம துதிக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி தம்முடைய ஊழியத்துக்கென்று அழைக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னொரு வசனத்தை, அதுக்கு இணையா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 35:30. எக்ஸோடஸ் சாப்டர் 35:30. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெஸ்லெயேலை பேர் சொல்லி அழைத்து. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள். மோசே சொல்றார் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, ஒரு ஊழியக்கார விசுவாசிகளை பார்த்து சொல்ற மாதிரி அவர் சொல்றார். கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெஸ்லெயேலை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறாராம், பெயர் சொல்லி என்ன பண்றாரு, அழைக்கிறார். ஊழியத்துக்கு அவர் அழைக்கிறவங்க எல்லாமே, நிறைய பேர் ஊழியம் செய்யற வாஞ்ச இருக்குது, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அநேகருக்கு இந்த ஊழிய அழைப்பு இருக்கிறது. அது எப்ப நிறைவேறும், எப்ப ஆண்டவர் அதை நம்முடைய ஊழியத்துல பயன்படுத்துவார், எப்ப நம்மள பெயர் சொல்லி அழைப்பார், எப்ப அவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கும், எப்பொழுது அவர் நம்மை நினைத்தருள்வார் என்றால், துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நம்மை தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கிறவராயிருக்கிறார். துதிக்காத ஒரு ஆட்களை கொண்டு ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது. துதிக்க மறந்தவர்களையோ துதிக்க விரும்பாதவர்களையோ ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ணுகிறதில்லை, அவர் தம்முடைய சிறப்பான பெரிதான ஊழியத்திற்கென்று அவர் அழைப்பதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்திலையும் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்திலையும் அவர் பெஸ்லெயேலை எப்படி அழைத்தாராம், பெயர் சொல்லி அழைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆசை, நம்ம பேர் ஆண்டவர் சொல்லணும். சாமுவேல் ஆண்டவர் தூங்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். மோசே ஆண்டவர் மோசேன்னு கூப்பிடுறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பெயரை சொல்லி கூப்பிடுறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை அப்படி அழைக்க நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு தகுதி, கர்த்தரை துதிப்பதே என் தகுதியல்லோ என்று சொல்லி பாடல் பாடுகிறது. ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மனதார புகழ்ந்து ஆராதித்து இரவும் பகலும் அவரை துதிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார், அறிமுகப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அன்னாள் என்பவள் 84 வயதாகியும் இரவும் பகலும் கர்த்தரை என்ன பண்ணாலாம், துதித்து கொண்டிருந்தான். 84 வயதுல ஆண்டவர் அவளுடைய பேரை வேதத்தில் வெளிப்படுத்துகிறார், அல்லது முக்கியப்படுத்துகிறார், அல்லது தெரிவிக்கிறார். தன்னுடைய ஊழியத்தின் பாதையில அவர்கள் என்ன பண்றாரு, அவர்களை உபயோகிக்கிறார், பயன்படுத்துகிறார். அப்போ நமக்கு எந்த வயசுன்றது முக்கியம் இல்ல, துதிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறதில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. அன்பான தேவஜனமே, நமக்கு ஆண்டவர் பல்வேறு திறமைகள், தாளந்துகள், அபிஷேகம், கிருபைகள், வரங்கள் தந்திருந்தாலும் இவை எல்லாமே ஆண்டவரை துதிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற
ஒரு காரியங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். நிறைய பேருக்கு பிரசங்க வர உண்டு, பாடல் வர உண்டு, நன்றாக பிரசங்கம் பண்ணுவார்கள், நன்றாக பாடுவார்கள். தேவன் அதில் மகிமைப்படுகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் இந்த நாட்கள் அதிகமாய் தேடுகிறது தம்மை துதிக்கும்படி நம்மை ஏற்படுத்தினார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஓயாம துதிக்கிறவங்களா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் இன்னும் நம்ம பின்பதாக பார்க்கிற அந்த மேன்மையான படிகளுக்கு நேராய் நம்மை நிச்சயமாய் கொண்டு போவார். உன்னதமான அனுபவங்கள்ல கர்த்தர் நமக்கு தரை வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 3 and 4. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்லா துதிக்கிறவங்கள ஆண்டவர் முதல்ல பேர் சொல்லி அழைக்கிறார். 2வது அவர்கள் மூலமாய் வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் செய்யும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். எக்ஸோடஸ் 31 3 and 4. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். எதுக்கும் வினோதமான வேலைகளை ஒரே ஒரு மனுஷன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும். ஒரே ஒரு மனுஷன் கோல்டு ஸ்மித்தா இருக்கிறான், கார்பெண்டரா இருக்கிறான், நிறைய எம்ப்ராய்டரி, எல்லா விஷயத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் பல விதங்கள்ல பயன்படுத்துகிறதுக்கு அவனுடைய துதி ஒரு காரணமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தரை துதிக்கிறவங்கள ஏதோ அப்படியே உயர்த்தி ஒரு இடத்துல இல்ல, அப்படி இல்ல. ஆண்டவர் அவர்களை முதலாவது பேர் சொல்லி அழைத்து, 2வது சகலவித வினோதமான காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன்குறிக்கிறவராக இருக்கிறார், பயன்படுத்த போகிறார், அல்லது அப்படிப்பட்ட ஞானத்தை கத்த தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு எந்த திறமை இருக்குதோ இல்லையோ, துதிக்கிறதுக்கு நம்ம வாய்களை திறந்து மகிழ்ச்சியா கத்தரை நம்ம துதிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தந்து அவனை உருவாக்கி அவனை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 35ஆம் அதிகாரத்திலையும் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 35 verse 31 and 32. அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த அந்த இடத்துல நம்ம வாசிக்கிற ஊரியின் குமாரன் பெஸ்லேயேலை ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை என்ன பண்ணணுமா, யோசித்து செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கரத்துல இருக்கும்போது நமக்கு அந்த யோசனைகளை கத்த தருகிறார். எத்தனையோ எக்ஸ்பெக்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல செய்யக்கூடிய ஞானத்தையும் அந்த யோசனையும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. கர்த்தருடைய நாம சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் அவர்கள் அதை யோசித்து செய்யக்கூடிய சகலவித வினோதமான வேலைகளை செய்ய கர்த்தர் அவர்களை என்ன பண்றாரா, அழைக்கிறவரா இருக்கிறார். முதலாவது பெயர் சொல்லி அழைக்கிறார். 2வது வித்தியாசமான, இன்னொரு பத்திர சொல்ல போனா புதிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய முடியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை அழைக்கிறவரா இருக்கிறார். யாருக்கு அப்படிப்பட்ட அழைப்பு கிடைக்கிறது, யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுல ஆர்வமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனுக்கு தெரியாது ஒரு காலத்துல இப்படி நம்மளை கர்த்தரை அழைப்பார் என்று சொல்லி. அவன் துதிக்கிறவனாய் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனாய் காணப்பட்டபடினால கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினது போல உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட தேவனுடைய பாதத்தில் நம்ம துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசரிப்பு கூடாரத்துல அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்கு தேவன் அவனை பயன்படுத்தியது போல இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய ராஜ்யத்துல புதிதான காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை என்ன பண்றாரு, தேடிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையா அவரை துதிக்கிறார்களோ, சில பேர் சத்தம் போடுவாங்க,
சிலவங்க உள்ள அவங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. அப்படி இல்லாதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவருடைய ராஜ்ய பணியில நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆண்டவர் இங்க நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாம மகிமை யூதா கோத்திரத்தார் என்ன பண்ணுகிறார் பார்க்கும்போது யாத்ராகமம் 31 அதிகாரம் 5 வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும், முன்னாடி நம்ம வாசிச்சோம் யோசித்து செய்கிறதுக்கு, அப்படி யோசித்து கவனமா செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் யூகித்து கெஸ் இப்படிதான் இருக்கும், இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாகும். இந்த உலகத்துல ஞானமும் புத்தியும் அறிவும் எங்க இருந்து வருதுன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து வருது, கல்வியில இருந்து வருது, எஜுகேஷன்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் என்ன பண்ணுகிறேன், நிரப்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துக்காக நிறைய பேர் காத்திருக்கிறாங்க இல்ல. ஆனா அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அவங்களுக்கு ஒரு பலனையும் ஒரு உன்னத அனுபவத்தையும் தருகிறது மாத்திரமல்லாமல் அவங்களுக்கு என்னென்னத்தை தருகிறதா, ஞானத்தை தருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் வாசிக்கும் போது புத்தியும் அறிவும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். படிச்சவங்களுக்கு அறிவு இருக்குது, படிச்சவங்களுக்கு ஞானம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. முதியோர்களை பார்க்கலும், முதியோர்கள் வயசாயிட்டாலே அவங்களுக்கும் ஞானம் இருக்குது. அவர்களுக்கு ஒத்த ஞானத்தை அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட நல்ல ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், ஞாபக சக்தி, யோசித்து யூகித்து செய்யக்கூடிய எல்லாவித கிருபை வரங்களை தந்து நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். என்ன வேலை செய்யறோம் நம்ம இந்த பூமியில இருந்தாலும் அதுல ஞானமும் புத்தியும் அறிவும் விவேகத்தையும் ஞாபக சக்தியும் தந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க அவருடைய பரிசுத்தாவுடைய வரம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா துதிக்கிற ஆட்களை கர்த்தர் நிரப்புகிறார். இதெல்லாம் நம்ம இருக்கும்போது கர்த்தர் எப்படி நிரப்ப முடியும்? இந்த நாட்கள்ல துதிக்க நம்ம கற்றுக்கொண்டு துதிக்க ஆராதிக்க அதுல பழகும் போது ஆண்டவர் மூன்றாவது செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் தேவ ஆவினால் நம்ம என்ன பண்ணுகிறோமா, நிரப்பப்படுகிறோம். கர்த்தருடைய நாம தேவ ஆவியை பெற்றாச்சுன்னா அந்த உலகத்திலே நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல ஒரு மேன்மை காணப்படும். ஒரு உதாரணம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, டேனியல், யோசேப்பு இவர்களை பார்க்கும்போது அவருடைய வேலை ஸ்தலத்திலே அவர்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டதுனால உயர்த்தப்பட்டார்கள், மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார். உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் அவங்களை வச்சார். அதை போல இந்த நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாதான் நம்முடைய வேலைகளையே நம்ம தொடர்ந்து யோசித்து யூகித்து திறம்பட செயல்பட முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆவியானவர் நமக்கு வேலை செய்யக்கூடிய பலனை மாத்திரமில்ல ஞானத்தையும் அப்படிப்பட்ட யோசனையும் புத்தியும் கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுவும் பரிசுத்த பணிமுட்டுகள், பரலோகத்தை இந்த தேவ ஆலயத்துக்கு அடுத்த வேலைகள் செய்யும்படியான ஒரு தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் அவனுக்கு புத்தியும் தேவன் என்ன பண்ணுகிறாரா, தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்கள்ல ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் இவங்களை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அந்த தேவாலயத்துக்கு அடுத்த பணிகளை செய்யும்படியாய் ஆண்டவர் அவன் என்ன பண்றாரு, அபிஷேகிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனை ஆண்டவர் அபிஷேகித்து தம்முடைய கரத்துல பயன்படுத்தும் போது, ஏன் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மையும் இந்த நாட்கள்ல அபிஷேகித்து கர்த்தர் என்ன பண்றாரு, பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் தம்முடைய ஊழியத்தில் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் 35 verse 33, யாத்ராகமம் 35:33 நம்ம வாசிக்கும் போது அதே சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 35:33, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். யாத்ராகமம் 31 நான் நிரப்பினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு.
5ஆம் அதிகாரத்துல மோசே சொல்றாரு, கர்த்தர் தேவ ஆவினால் என்ன பண்ணாராம்? நிரப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த தேவ ஆவினால நிரப்பப்படுறதுக்கு நம்ம இந்த நாட்கள்ல என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம், பல கூட்டங்கள்ல போறோம், அபிஷேக கூட்டங்களை கலந்து கொள்கிறோம். நல்லது. அங்க போய் கர்த்தரை நல்லா துதிக்கிறோம். கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு கையை தட்டி உற்சாகமா ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவர் நல்ல முழு பலத்தோட துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம்? தம்முடைய ஆவினால என்ன பண்றாரு? நிரப்புகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா துதிக்கிறவங்கள ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு வேண்டி என்ன பண்றாரு? பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய கிருபை வரங்களை தந்து அப்புறம் அவர்களை அபிஷேகித்து பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்மளை இந்த நாட்கள் ஆண்டவர் பயன்படுத்தணும்னா அபிஷேகிக்காம பயன்படுத்த முடியாது. அபிஷேகம் பெறாமலே நான் பயன்பட வேண்டும் என்று நம்ம விரும்பாதபடி ஆண்டவரே என்னை அபிஷேகம் அதுக்கப்புறம் என்னை பயன்படுத்தும் சொல்லுகிற போது ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அது போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அபிஷேகிக்காம ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துறதுக்கு நம்ம விரும்பினோம்னா சத்துருவை நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. அபிஷேகப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை புதிதும் கூர்மையான பட்டயமா என்ன பண்ணுவேன்? உன்னை மாற்றுவேன். மலைகளையும் எந்த மிதிக்கத்தக்க எந்திரமா உன்னை நான் மாற்றுவேன். அப்ப இந்த அபிஷேகம் நமக்குள்ள பெரிய புதிய காரியங்களை என்ன பண்ணும்? செய்யக்கூடியதா இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 6. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? செய்வார்கள். நம்ம ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருந்தா நமக்கு உதவி செய்கிற ஆட்களை, நமக்கு நம்மை தாங்குகிற ஊன்றுகோல்களை ஆண்டவரே ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். மோசே இந்த மலையின் மேல உட்கார்ந்துருக்கும் போது ஊரும் ஆரோனும் 2 பேரும் சேர்ந்து மோசே என்ன பண்ணாங்களாம்? தாங்கி அந்த ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தது போல நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாதையில கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து வித்தியாசமான காரியங்களை நம்ம மூலமாய் செய்து அது மாத்திரமல்ல தேவ ஆவினால் நம்மை நிரப்பி தொடர்ந்து நாம் செய்வதற்கு நமக்கு உதவி ஆட்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம மேல வச்ச அபிஷேகத்தை அவங்க மேல வைக்கிறார். நம்மளை போல அவர்கள் என்ன பண்றாரு? பலப்படுத்தி நம்மை தாங்க, நம்மை ஆதரிக்க, உதவி செய்ய நம்ம தொடர்ந்து முன்னே டீம் ஒர்க் இல்ல இங்க பாக்கிறோம். ஆண்டவரே என்ன பண்ணாரு? சீஷர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தது போல ஆண்டவர் நமக்கு உதவியாளர்களை ஆண்டவர் தந்து நிச்சயமாய் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெசலியேல், அகோலியாப் என்று சொல்லி விசேஷித்த நபர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் தாவீது, யோசேப்பு, சாலமோன் எல்லாம் ஆண்டவர் அபிஷேகித்தார் இல்லைன்னு சொல்லி. அதே போல இந்த தேவ ஆலயத்தினுடைய உள்புற வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரத்யேகமான ஆட்களை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய நாம அகோலியாபை ஆண்டவர் பெசலேலுக்கு உதவியாக வைத்திருக்கிறார். அப்ப நமக்கும் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை, நம்மோட தோள் கொடுக்கக்கூடிய ஆட்களை, நம்மோடு கூட லைஃப் லாங் நம்ம கூட ஜேர்னி பண்ணக்கூடிய ஆட்களை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதே ஒரு வசனத்தை நம்ம இன்னொரு தடவை வாசிக்கும் போது யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் சாப்டர் 35 verse 34. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 35ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லுது, அவன் இருதயத்திலும். அவன் இருதயத்திலும் யாருன்னா பெசலேலுடைய இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அருளினார். இவங்களுக்கு ஞானத்தை தந்து இவங்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள்கிட்ட இவங்க சொல்ல 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 அவங்க செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் பெசலேலுக்கு தந்தார், அகோலியாபுக்கு தந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நல்லா கவனிங்க,
கர்த்தரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி ஆட்களை கர்த்தர் எழுப்புகிறார். சகலவித வேலைகளை செய்யக்கூடிய கிருபை வரங்களை கர்த்தர் தருகிறார். நல்ல தேவனுடைய கிருபை வர அபிஷேகத்தை பரிபூர்ணமா பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தேவன் அவர்களை என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. 35ஆம் வசனத்துல வாசிச்சு நம்ம முடிக்கும் போது 35ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 35:35, சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களுக்கும் செய்கிறவர்களுக்கும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஞானத்தை தராரா? சித்திர வேலை, என்னது சித்திர வேலை, வரைகிற வேலை, சிற்ப வேலை, காவி, இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலை, சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் என்ன பண்ணாரா, நிரப்பினார். இந்த பெசலியலையும் அகோலியாவிலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல என்னென்ன டெக்னிக்ஸ் எந்தெந்த எக்ஸ்பர்ட் இருக்குதோ எல்லா திறமைகளையும் இந்த மனுஷர்களுக்குள்ள ஆண்டவர் வைத்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க விதத்துல அவங்களை என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு எக்ஸ்பர்ட்டா மாற்றாரு. அப்போ ஒரு வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். ஞானம் அவடத்திலிருந்து தான் வருகிறது, புத்தி அவடத்திலிருந்து வருகிறது. படிக்கிறது தப்பு கிடையாது, பெரிய பெரிய கல்வி துறைகள்ல நம்ம போய் படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காரியங்களை அப்படியே வாசிக்கும் போது நான் அப்படியே அசந்து போயிட்டேன். சிற்ப வேலை, அது மாத்திரமில்ல சித்திர வேலை. அந்த வசனத்தை நம்ம ஒரு தடவை வாசிக்கும் போது சித்திர வேலை, அப்புறம் சிற்ப வேலை. சித்திர வேலை வேற, சிற்ப வேலையே வேற. டிராயிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த காவிங். ஆனா இதையும் பண்றாங்க, அந்த உடன் ஒர்க்கும் பண்றாங்க. அப்புறம் வெள்ளி, பொண்ணு, மெட்டல், இதுல இருக்கிற எல்லா கிராஃப்ட் வேலையும் பண்றாங்க. அது மாத்திரமே இளநூல், இரத்தாம்பர நூல், எல்லா அதையும் பண்றாங்க. விசித்திரமான வினோதமான காரியம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆள் தான் ஒவ்வொரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம கடந்து வரும்போது அவர் எல்லா விதத்துல நம்மை சிறந்தவர்களாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். நம்ம ஒரு டெய்லரா இருக்கலாம், நம்ம ஒரு கார்பெண்டரா இருக்கலாம், நம்ம ஒரு பிளம்பரா இருக்கலாம், ஒரு பெயிண்டரா இருக்கலாம், எலக்ட்ரீஷியனா இருக்கலாம். தேவ ஆவி நம்ம மேல ஊற்றப்படும் போது நம்முடைய வேலைகள் பரிபூர்ணமாய் செய்யப்படுவோம், அதுல திருப்தி காணப்படும், அதுல ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் யூதா கோத்திரத்தாரை அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நம்ம துதிக்கிறவர்களா இருந்தா நிச்சயம் நம்மை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்து விதமான கிருபை வரங்களை தந்து, வேலைகளை செய்யக்கூடிய கிருபைகளை தந்து, அபிஷேகத்தை அதுல நம்ம ஊற்றி, அது மாத்திரமல்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களையும் கத்த தந்து, நம்ம மூலமா ஆசரிப்பு கூடாரத்துடைய உள் பணிகள் அல்லது தேவ ராஜ்யத்தினுடைய பணிகள், கட்டுமான பணிகளை செய்ய, தேவ ராஜ்யம் வளர்ச்சியடைகிறதுக்கு நம்ம சபையில ஒரு காரணமா இருக்க ஆண்டவர் நமக்கு இரக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். திறமை உள்ளவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு தேவை துதிக்கிறவங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்கள ஆண்டவர் திறமை உள்ளவங்களா என்ன பண்றாரு, மாற்றுகிறார். உலகத்துல திறமை உள்ளவங்கள தான் உலகம் போய் தேடி அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள வேலை கொடுக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. தன்னை நம்புகிறவர்கள், தனக்கு பயப்படுகிறவர்கள், தன்னை துதிக்கிறவர்கள், தன் நோக்கி பார்க்கிறவர்களை இந்த உலகத்துக்கு சமமா இல்ல, உலகத்துக்கு மேலான ஒரு படியில் ஆண்டவர் என்ன பண்றாரு, நிலைநிறுத்துகிறார். நமக்கு தெரியும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியல், இவங்களுடைய முகங்கள் அந்த நாட்டு முகங்களுடைய வாலிபரை பார்க்கல எப்படி இருந்ததா, 10 மடங்கு சமர்த்தராக என்ன பண்ணாங்க, கண்டார்கள். அறிவுல, ஞானத்துல, எல்லாத்திலையும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள். யோசேப்புடைய ஞானத்தை பத்தி பார்க்கும்போது எகிப்து தேசத்துல அவனை போல ஒரு ஞானி யாரும் கிடையாது. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஏதோ ஒரு லெவல்ல கர்த்தர் உயர்த்துவார், அப்படி இல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நம்மளை உயர்த்தி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய். நம்ம துதிக்கிறோம், சபையில துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அது ஒரு நாள் வீண் போகாது. இட் இஸ் நாட் அ டைம் வேஸ்டிங். நம்ம ஏதோ ஆண்டவரை துதிக்கிறோம் நேரம் போறதுக்காக கிடையாது. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் போது ஆண்டவர் ஏற்ற காலங்கள்ல நம்மை தம்முடைய ஊழியத்துல
பயன்படுத்தி உலகத்திலையும் பயன்படுத்தி நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். வேதத்துல அப்படியே நான் யோசிச்சு பார்த்தேன். ஆசாரிகள் மேல்தான் தேவன் அபிஷேகத்தை ஊற்றுவார், தீர்க்கதரிசிகள் மேலதான் ஊற்றுவார், ராஜாக்கள் மேலதான் ஊற்றுவார். இங்க பார்த்தா சிற்ப வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் மேல தம்முடைய ஆவி என்ன பண்றாரா, ஊற்றுகிறார். அப்ப இந்த நாட்கள்ல எந்த ஒரு ஆண்டவருக்கு முன்னாடி எந்த ஒரு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தரை துதிக்கிற எல்லாரும் மேலும் தேவன் தம்முடைய ஆவி என்ன பண்றாரு, ஊற்றுகிறவராயிருக்கிறார். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்ப மாம்சமான யாவர் மேலும் அப்படியே சும்மா ஊற்ற மாட்டாரு. யாரெல்லாம் ஆண்டவரை தெரிந்து அறிந்து துதிக்க விரும்புகிறார்களோ, துதிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, மனதார கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தர் அவங்க யாரா இருந்தாலும் பார்க்கறது இல்ல, அவங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி தம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தி அவர்களுக்கு உதவியாளர்களை தந்து இவ்விதமாய் கர்த்தரை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதிரி சான்ஸ் இன்னைக்கு நிறைய நாட்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து பெயர் சொல்லி அழைத்து நமக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தந்து அபிஷேகித்து நம்மை பயன்படுத்தி நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துல வினோதமான விசித்திரமான புதுமையான புதிய கிருபை, புதிய வரம், புதிய அபிஷேகம், புதிய ஆண்டவர் வெளிப்பாடு, புதிய தாளந்துகள் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து நமக்கு கிருபா வரங்களை தந்து அபிஷேகித்து நம்மை பயன்படுத்தி இந்த உலகத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்ய விரும்புகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நாட்களில் வீணடிக்காதபடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அதிகமாய் துதிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் என்பது சந்தேகமில்லை. கண்களை மூடி நம்ம செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா பெசரையேலே நீ பயன்படுத்தினீரே கத்தாவே, முகஸ்தோ அவனை நான் தேவ ஆவினால நிரப்பினேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் மோசே கிட்ட சொன்னீர் ஐயா. இந்த தேவ ஆவியை அந்த நாட்கள்ல ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆண்டவரே தீர்க்கதரிசனமே பெற்றுக் கொண்டார்களே. ஆண்டவரே, ஒரு சாதாரண மனுஷனையும் நீ தேவ ஆவினால் அபிஷேகிக்க முடியும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் துதிக்கிறவர்களாக காணப்பட்டால், ஆராதிக்கிறவர்களாக காணப்பட்டால், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட்டால் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை நீர் அழைத்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து பயன்படுத்துகிறீர். அதை ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்க கடந்து செல்ல ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் அதை கைக்குள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே ஆலயம் திறந்திருக்கிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.